Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. Okay, இந்த வீடியோ நம்ம பார்க்க போற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேர். இப்போ கீ அண்ட் வேல்யூ பேர்னு எடுத்துட்டோம்னா ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த கீஸோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா யூனிக்கா இருக்கும். அதாவது ஒரு டிக்ஷனரியில நான் ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த கீ வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகவே கூடாது. ஒன் மோர் நேச்சர் கீ இது வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி எய்தர் அ நம்பர் ஆர் அ ஸ்ட்ரிங். இது ரெண்டை தவிர கீஸ் வேற எதுவாகவே இருக்கக்கூடாது. ஓகே, ரிப்பீட் பண்றேன். கீயோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி எய்தர் அ நம்பர் ஆர் இட் ஷுட் பி அ ஸ்ட்ரிங் அண்ட் வேல்யூஸ் கேன் பி பேசிக்லி எனிதிங். அந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் தான் இருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இட் கேன் பி அ நம்பர், இட் கேன் பி அ லிஸ்ட், இட் கேன் பி அ டியூபிள், இட் கேன் பி அ டிக்ஷனரி இட் செல்ஃப். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கீ அண்ட் வேல்யூ பேரோட நேச்சர். ஓகே, ஸோ திருப்பி ரீஅட்ரேட் பண்ற விஷயம் என்னன்னா கீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஜரா வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும் அண்ட் வேல்யூஸ் கேன் பி பேசிக்லி எனிதிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிக்ஷனரிக்கு நான் என்ன பண்றேன், மை டிக்ஷனரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன பண்றேன்னா அந்த வேரியபிள்ல இப்போ நான் என்னோட கீ வேல்யூ பேர்ஸ் ஆட் பண்ண போறேன். ஸோ நம்ம ஏர்லியரா இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் டிக்ஷனரி ஆர் ஜென்ரலி கிரியேட்டட் வித் இன் கர்லி பிளேசஸ். ஓகே, ஃப்ளவர் பேக்கெட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கீ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கீ இஸ் நேம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போறேன், என்னோட நேமை நான் ப்ரொவைட் பண்றேன் ஒரு வேல்யூவா. ஸோ அடுத்து என்ன பண்றேன்னா ஏஜ், அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. தென் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கிவ் a random number. ஓகே, இன்னொன்னு என்ன பண்றேன்னா எகெயின் நான் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கீ கொடுக்குறேன். அதுல லெட்ஸ் கிவ் a different value 27. ஓகே, இப்போ என்ன பண்றேன், நான் இதை பிரிண்ட் பண்றேன். print my dictionary. இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க 3 கீ வேல்யூ பேர் இருக்கு. ஒன் இஸ் நேம், அதோட வேல்யூ தினா. நெக்ஸ்ட் இஸ் ஏஜ், அதோட வேல்யூ 28. எகெயின் மறுபடியும் ஒரு கீ இருக்கு. ஓகே, அதுல எகெயின் என்ன கொடுத்துருக்கேன், ஏஜ் கொடுத்துருக்கேன் அண்ட் வேல்யூ இஸ் 27. ஸோ என்ன ஆகும்னா இங்க ஒவ்வொரு கீ வேல்யூ கடையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா காமாஸ் செப்பரேட் பண்ணிருப்போம், சேம் லைக் லிஸ்ட் அண்ட் டியூபிள். பட் இங்க ரெண்டு கீஸும் சேமா இருக்கிறதுனால லாஸ்டா என்ன கீ இருக்கோ அந்த லாஸ்ட் கீக்கு என்ன வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறோமோ அந்த வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, விச் ப்ரூவ்ஸ் தி கீஸ் நேச்சர். கீயோட நேச்சர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இட் ஷுட் பி யூனிக்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூனிக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டிக்ஷனரியில ஓகே இண்டெக்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்றோம். இப்போ இப்போ லிஸ்ட்லயும் டியூபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நினைப்பீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் நீங்க கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பேர் வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா டிக்ஷனரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இண்டெக்ஸிங் ட்ரை பண்ணா உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் டிக்ஷனரி ஓட ஆக்சஸிங் வந்து பாத்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ தான். ஸோ டிக்ஷனரி இஸ் ஆர்டர்ட் but dictionary is unindexed, which means indexing dictionaryல வேலை செய்யாது. ஓகே, ஸோ எப்படிதான்ப்பா நான் வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா தட் இஸ் வேர் கீ கம் இன்டு பிக்சர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நான் இண்டெக்ஸ் கொடுக்காம கீ என்னவோ அந்த கீயை கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை டிக்ஷனரி ஆஃப் நேம்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் கீழ இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ ரிமெம்பர் டிக்ஷனரியில ஆக்சஸிங்க்கு நம்ம என்ன பண்ணணும், கீ யூஸ் பண்ணணும். ஓகே, இண்டெக்ஸிங் கிடையாது. ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் கீஸ் நாட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸிங் நீங்க கொடுத்தாலும் என்ன பண்ணணும், கீ எரர்னு சொல்லிட்டு பைத்தான் வந்து எரர் த்ரோ பண்ணணும். ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், தினாங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், லாஸ்ட் நேம் இன்க்ளூட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை அசைன் பண்ணிட்டு நான் வேல்யூ என்ன பண்றேன்,
பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும், அந்த பர்டிகுலர் கீழ இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். Okay, so this is how you create a dictionary and this is how you change the value. இந்த value update பண்றதுக்கு multiple methods இருக்கு. The most basic method வந்து பாத்தீங்கன்னா directா இந்த மாதிரி variable name ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கீ என்னவோ அந்த கீயை வந்து நம்ம டைப் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு நம்ம என்ன பண்றோம், நியூவா என்ன வேல்யூ வந்து அப்டேட் ஆகணுமோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், இதுல ஆட் பண்ணணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில இருக்கிற எக்ஸிஸ்டிங் கீ வேல்யூவை நம்ம என்ன பண்றது, அப்டேட் பண்றதுக்கான மெத்தட் ஒன். ஓகே, டிக்ஷனரியில வேல்யூஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டா வந்து நம்ம வியூ பண்ண போறோம். ஓகே, ஓகே லேர்னர்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி ஒரு டிக்ஷனரியில் ஒரு எக்ஸிஸ்டிங் கீ வேல்யூ பேர் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெத்தடில் மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸையும் சேம் இன்ஸ்டன்ஸில் எப்படி அப்டேட் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த மெத்தட் மூலமாக நம்மளால புதுசாக கீ வேல்யூ பேர்ஸையும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மை டிக்ஷனரின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிளை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டிக்ஷனரியில் இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட். ஓகே, வித்தின் பராந்தசிஸ் நான் என்ன பண்ணணும், என்னோட லிஸ்ட் பிராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட எக்ஸிஸ்டிங் கீ வேல்யூ பேர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம். ஓகே, ஸோ நேம் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, தென் ஏஜ் என்ன பண்ணுறேன்னா அகெயின் நான் வேல்யூவை இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் 28 அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கீ வேல்யூ பேர் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டிங் இதில் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் என்னோட எக்ஸிஸ்டிங் கீ வேல்யூ பேர்ஸ் வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி புதுசாக ஒரு கீ வேல்யூ பேர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில் இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸை, அதுவும் மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்டன்ஸில் அப்டேட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆகும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கீ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த சேஞ்ச் மெத்தட் மாதிரி. ஓகே, பட் என்னன்னா ஒரே ஒரு கீ வேல்யூ பேரை மட்டும் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண முடியும். ஓகே, பட் அப்டேட் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நல்லது தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், மை டிக்ஷனரி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணணும்னா என்னோட கீயை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஸ்ட்ரிங் ஆர் நம்பராக இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு கீ கொடுக்க போகிறேன். அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு டிக்ஷனரிக்குள்ள என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். அதாவது கீழே இருக்கிற வேல்யூ என்ன டைப்பாக வேணால் இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு டிக்ஷனரி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நான் என்ன கொடுக்குறேன், I will give, let's take Tamil. Okay, so அடுத்து என்ன கொடுக்க போறோம்னா ப்ரோக்ராமிங். இதுல என்ன கொடுக்க போறோம்னா பைத்தான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் மை டிக்ஷனரியில் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு கீ கிரியேட் ஆக போகுது. அந்த கீயோட வேல்யூவா எனக்கு இருக்க போறது இன்னொரு டிக்ஷனரி. ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிண்ட் கமாண்ட் எழுதிக்கிறேன். ஏன்னா என்ன வந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்டா இங்க ஒரு கீ வேல்யூ பேர் வந்திருக்கும். நான் என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இன்னுமே கொஞ்சம் நான் ப்ராப்பராக நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டிக்ஷனரி, பிரிண்ட் மை டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்னோட கீயாக இருக்கிற ஒன்னை கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு மொத்தமாக என்ன வரும்,
என்னோட வேல்யூல இருக்கிற டிக்ஷனரி அப்படியே எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு கீ வேல்யூ பார் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டிக்ஷனரி பற்றி வீடியோஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ப்ளூ கோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.